கேளக்கர் முதல் மந்திரம் சொல்லணுமா, ரெண்டாவது மந்திரம் சொல்லணுமா? முதல் மந்திரம் தான் சொல்லணும். கிழக்கு பார்த்து உட்காந்து தான் மந்திரம் சொல்லணுமா? எந்த திசையும் முக்கியம் இல்லை. கிழக்கு சிறந்ததுன்னு நான் கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் பூஜை ரூமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? ரூமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து அதன் மேலே அமர்ந்து உட்காந்து மந்திரம் சொல்லுங்கள். தரையில் உட்காந்து மந்திரம் சொல்கிறத தவிர்த்துருங்க. கடவுள் வழிபாடும் சரி, யோகாசனமும் சரி, தரையில் அமர்ந்து பண்ணக்கூடாது. இதுவும் இந்த பாடிக்கு, அதாவது இந்த ஒரு மீடியமாக கட் பண்ணுறோம். உங்களுக்கும் இந்த லோகத்துக்குமான இணைப்பை துண்டிக்கிறோம். அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி பாருங்கள். அதனால தான் தர்பை புல் மேலே அமர்ந்து இந்த மாதிரி யாகங்கள்லாம் நீங்கள் செஞ்சு பார்ப்பாங்க, யோகங்கள் செஞ்சு பார்ப்பாங்க. நீங்கள் தர்பை புல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நான் ரொம்ப நல்லது சொல்கிறேன். அப்புறம் எல்லாருமே பெட்டர் மார்க்ஸ் லைட்டு தான் வேணுமா அப்படின்லாம் என்னை கேட்கக்கூடாது. தர்பப்புல் இருந்தால் பண்ணு, இல்லைன்னா ஏதாவது ஒரு துண்டை விரித்து அது மேலே உட்காந்து பண்ணுங்கள். சார் நெய் தான் ஊற்றணுமா? வசதியை பொறுத்து. நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்று, இல்லையா தேங்காய் ஊற்று, இல்லையா ஏதாவது ஒரு எண்ணெய் விளக்கெண்ணெய் கூட ஊற்றி ஏற்று. எதுவுமே இல்லை, கற்பூரம் ஏற்று. சார் அது கூட வழி இல்லை, மனசார கும்பிடு போதும். ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி கும்பிடு. நிறைய பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா, சார் உட்காந்து மந்திரம் சொல்லிட்டீங்க, என்னால் உட்கார முடியாது, காலில் வீங்கியிருக்கு, சுகர் இருக்குது. சார் நியாயமாக நினச்சி பாருங்கள். இப்போ நான் வந்த கோவில் எல்லோரும் எந்திரிக்கிறாங்க. நடக்க முடியாதவங்க அவங்கள எந்திரிக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேனா? உட்காருங்க. இதை கடவுள் புரிஞ்சுக்க மாட்டாரா? என்ன புரிதல் உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு கேள்வியா? கடவுள் புரிஞ்சுக்குவார். உன் மனசை தானே அவர் பார்க்குறாரு. நீ சேலஞ்சடெல்லாம் அவர் பார்க்க போகிறாரா? அதெல்லாம் பார்க்க மாட்டார். சார் டேபிளில் உட்காந்து மந்திரம் சொல்லலாமா? முடியலன்னா சொல்லுங்கள். நானே அப்படி தான் பண்ணுறேன். எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் படுத்துக்கிட்டே மந்திரம் சொல்லுவேன். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனப்பெல்லாம் படுத்துகிட்டே மந்திரம் சொல்லியிருக்கேன். நல்லானதுக்கப்புறம் உட்காந்து சொல்ல போகிறேன். என்ன ஒரு 4 நாள் தானே, என்ன வியாதி வந்தாலும் அதுக்கப்புறம் சரியாக போகிறோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயசாயிருச்சு, கீழே உட்கார முடியல, மேலே உட்காரு. சார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மந்திரம் சொல்கிறேன், மத்தியானம் நான்வெஜ் சாப்பிடலாமா? சாப்பிடு, பிரச்சனை இல்லை. நான்வெஜ்ஜே சாப்பிட்டேன், இப்போ மந்திரம் சொல்லலாமா? உன் மனசு சுத்தமாக இருந்தால் நீ சொல்லு, அவ்வளோதான். டிரைவிங்கில் இருக்கேன், டீ கடை வச்சுருக்கேன், ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்றேன், லாஸ்ட் நைட்டு தான் தூங்குகிறேன், லேட் நைட்டு தான் தூங்குகிறேன், மந்திரமே சொல்ல முடியல, வேலை செய்யும் போதே மந்திரம் சொல்லு. இதுக்குன்னு அதாவது மந்திரம் சொல்கிறதுக்குன்னு ஒரு டைம் என்னால் ஒதுக்க முடியல. வேலை செய்யும்போது மனசுக்குள்ளேயே மந்திரம் சொல்லு. டீ போடும்போது கூட ஓம் ஸ்ரீ கேளக்கர் சித்தர் நமோ நமக, முடிஞ்சு போச்சு. ஆத்மார்த்தமாக கூப்பிடு, கண்டிப்பாக வருவார். டிரைவிங்கில் இருந்தாலும் உள்ளோர மந்திரம் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது மந்திரம் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு வரணுமா? நான் கூப்பிடவே இல்லையே. நீங்கள் வீட்டிலேருந்து மந்திரம் சொல்லி உங்கள் வேண்டுதல் நிறைவேறின பிறகு நீங்கள் கோயிலுக்கு வாங்க. நீங்கள் என்னோடய இனிஷியல் வீடியோலாம் இன்னும் நீங்கள் பார்க்கல. எல்லோரும் இப்போ பார்த்துட்டு இவர் ஒரு சொல்கிறாருப்பா, இந்த மந்திரம் சொன்னால் எல்லாமே நடக்குதம்மா, சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வெரி ஃபஸ்ட் வீடியோலாம் போய் பாருங்கள். இதெல்லாம் நானே 4வது தடவை ரிப்பீட் பண்ணுறேன். புதுசாக உள்ளே வந்து எல்லோரும் கேட்குறங்காட்டி ரிப்பீட் பண்ணுறேன். நிறைய பேர் சார் ஒரு 2-3 பேர் மந்திரம் சொல்கிறோம், ஒரு தீபம் போதுமா? போதும். ஜோதி வழிபாடு ஒன்று தான் போதும். ஃபோட்டோ வேணுமா? ஃபோட்டோ தேவையில்லை. அப்படி உங்களுக்கு ஃபோட்டோ வாங்க காசு இல்லையா? ஐயா ஃபோட்டோ என்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, 2 ரூபா பிரிண்ட் அவுட்டு. சும்மா செலோ டேப்பை ஒட்டிட்டிங்கன்னா அது அதுக்கப்புறம் காற்றுல கிளியாது. எட்ஜஸ் எல்லாமே A4ல் செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க, கிளியாது. வச்சு மந்திரம் சொல்லு. சின்னதாக இல்லைன்னா சின்ன சைஸ் பிரிண்ட் அவுட் போட்டுக்குங்க, 10 ரூபா. 5 ரூபாய்க்கு நம்ம கோவிலில் கேளக்கர் படம் கொடுக்குறோம், பிரிண்ட் போட்டு கொடுக்குறோம். 5 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன், வாங்கிக்கிங்க. கோயிலுக்கு வரும்போது நேரில் வாங்கிக்கோங்க. விபூதி, மஞ்சள் கயிறு, என்ன வேணாலும், பிரசாதமெல்லாம் இலவசம் தான். அதை நீங்கள் கோயிலே கேட்கலாம். கோயிலுக்கு வர முடியல, அதுவும் கேட்டாங்க. சார் கோயிலுக்கு வர முடியல, பிரசாதம் கொரியரில் அனுப்புவீங்களா? தாராளமாக அனுப்பி வைக்கிறேன். தீர்த்தம் அனுப்பி வைக்கிறேன். எல்லா பொருட்களையுமே உங்களுக்கு கொரியரில் கிடைக்கும். என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த நைட்டி, லுங்கி இதெல்லாம் போட்டு மந்திரம் சொல்லலாமா? பெட்டு மேலே உட்காந்து மந்திரம் சொல்லலாமா? இதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன். இன்னமும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. வாட்ஸ்அப்பு திறந்தால் இதே கேள்வி தான். இன்னும் சந்தேகத்திலே இருக்கீங்க. சார் ரிப்ளை பண்ணுங்கள். நீ ஏன் நினச்சிப்பார், இப்படி நீ கோயிலுக்குள்ளே போயிடுவியா? தட்ஸ் இட். சார் ஒவ்வொரு தடவையும் வீட்டை சுத்தம் பண்ணணுமா? ஒவ்வொரு தடவையும் தலை குளிக்கணுமா? மேலோட ஊற்றுனா பத்தாதா? என்னென்ன கேள்வி, 1008 கேள்வி. சார் இப்படியெல்லாம் படிச்சுட்டு போய் நீங்கள் கடவுளை பிடிக்க முடியாது. தப்பிச்சு ஓடிடுவார் கடவுள். கண்ணப்ப நாயனார் நான்வெஜ் படைச்சார். நாம் யாராவது நான்வெஜ் படைக்கிறோமா சிவனுக்கு? இல்லைல்ல. ஏன் யாருமே கேள்வி கேட்கல. சார் அவர் படைச்சப்போ நீங்கள் வாங்கினீங்களா? சார் நான் படைக்கிறேன் வாங்கிக்கோங்கன்னு யாருமே சொல்லலையே. அறிவு இருந்துச்சு நமக்கு, அவ்வளோதான். அதை தான் இங்கே அப்ளை பண்ணுங்கிறேன். அப்புறம் குளிக்கணுமா, தலை குளிக்கணுமா, துவட்டணுமா, ஹேர் ட்ரையர் போடணுமா, பொட்டு வைக்கணுமான்லாம் கேள்வி கேட்டால் இதை பதில் சொல்லலைன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் நான் இன்னும் ஸ்கிப் பண்ணிடுவேன். இதெல்லாம் ஒரு கேள்வி ஸ்கிப் பண்ணிடுவேன்.
சாமி நீங்கள் ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை, சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அவன் சொல்கிற வரைக்கும் சாமி 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 1008 சாமி என்னையும் என் வேலை செய்ய விடாமல். இதெல்லாம் ஒரு கேள்வியே இல்லை. உங்களை மாற்றிக்கோங்க. இவ்வளோவெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக படிச்சுட்டு போய் நீ என்ன எக்ஸாமாக எழுத போகிறேன்? கடவுள் ப்ரேயர் தானே பண்ண போகிறேன். நான் சொல்லி கொடுத்தேன், அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரியே பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இதை விட பெட்டர் வழிபாடு உனக்கு தெரியும் அப்படின்னா நீ பண்ணு. கிளைக்கர் கண்டிப்பாக இறங்கி வந்துடுவார். சரி, இதெல்லாம் பண்ணிட்டேன், அவர் என்னால் உணரவே முடியல. அப்போ நீ கோயிலுக்கு வா. ஒரு வேளை நீ ஆசைப்பட்டா, நான் கிளைக்கரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நேராக கோவிலில் வா. சிலையை ஒத்துப்பார், கண்டிப்பாக உங்கள்கிட்ட சிரிப்பார், கண் சிமிட்டுவார், பேசுவார், ஏதாவது ஒரு சிக்னல் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா அங்கே கோவிலில் கிளைக்கர் சித்தர் உயிரோடு இருக்கார். நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் உனக்கு நம்பிக்கை வருது அப்படின்னா வீட்டில் உட்காந்து முதல் மந்திரம் மட்டும் சொல்லு, 2வது மந்திரம் சொல்ல வேண்டாம். ஐயா உன் வாழ்க்கையில் வந்ததுக்கு பிறகு 2வது மந்திரம் சொல்லுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். கிளைக்கர் சித்தர் நமோ நமக. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க.